இன்ஸ்டாமார்ட்ல ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேங்க. சூப்பரா இருந்துச்சு. உடனே ஆர்டர் போட்டேன். 10 நிமிஷத்துல வந்துருச்சு. இது என்ன அப்டின்னா 90ஸ் கிட்ஸ் பாக்ஸ். நம்ம மெமரீஸ்ங்க. ஓப்பன் பண்ணட்டுமா? உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அடடே! ஃபர்ஸ்ட்டு மக்கு. இதுவே ஒரு ரேட் வந்துரும் போலயே! நம்ம ஒரு ஒரு டைமும் டீ குடிக்கிறப்ப, யூஸ் பண்றப்ப நம்மளோட மெமரீஸ் ரீகிரியேட் பண்றதுக்கு. என்ன இருந்தாலும் பூஸ்ட் கப் மாரி வருமா? அதாங்க சூடா எது ஊத்துனாலும் அப்பதான் அந்த இமேஜே தெரியுமே! செம்மையா இருக்கும். அட கையிலே சுத்தி விட்டா பறக்கும்லங்க. இது பேர்லாம் தெரியல. ஆனா செம்மையா இருக்கும். இப்போ கூட சின்ன குழந்தை யாராவது வாங்குனாங்கன்னா புடுங்கி சுத்தி விட்டு பார்ப்போம்ல. அது மாரி இப்பவும் நல்லா தான் இருக்கு விளையாடுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கேல் பேண்டு சும்மா கையில அடிச்சா சட்டக்குன்னு சுத்திக்கும். இதெல்லாம் டீச்சர் பார்த்தானே புடுங்கி வச்சுக்குவாய்ங்க. நம்ம ஸ்கூல்ல நெறைய டைம் நெறைய இது புடுங்கி வச்சுக்கிட்டாய்ங்க. அப்பப்போ ஒளிச்சு ஒளிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். இப்பவும் என் கைக்கு செட் ஆகுதுங்க. கை பெருசா இருந்தாலும். என்ன இருந்தாலும் பவர் ரேஞ்சர்ஸ் குடுத்துருக்கலாம். அடுத்து நம்ம கவட்ட பிளாஸ்டிக்ல குடுத்துட்டாய்ங்க. இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கு. சிட்டிக்குள்ள இருக்கனால பேப்பர் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லன்னா நம்ம ஊருக்குள்ள இருந்தோம்னா ஒடக்கேட்டக்காலாம் அடிச்சு மண்டைய பொளந்துருக்கலாம். செம்ம ஜாலியா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சூடம் போட்டு. இது திருவிழாலலாம் பார்த்துருப்பீங்க. பக்கெட்ல வச்சு விட்டுட்டு இருப்பாய்ங்க. பட் நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணேங்க. ஆனா வரல. ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துறேன். இது ஸ்ப்ரிங் மாரி டாப் அண்ட் பாட்டம்ல ஒரு அட்டை இருக்குங்க. அப்பதான் அந்த கையிலயும் இந்த கையிலயும் மாத்தி மாத்தி ஆட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும். வெறும் ஸ்ப்ரிங்க மட்டும் குடுத்துட்டாய்ங்க. எதுவுமே பண்ண முடியல இதுல. இது பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்களே சொல்லுங்க. எனக்கு அது இருந்தா தான் ஈஸியா இருக்கும். அடுத்த பம்பரங்க. கட்டையில குடுக்காம ஹார்ட் பிளாஸ்டிக்ல குடுத்துருக்காய்ங்க. செம்ம ஷார்ப்பா இருக்கு. கைய கிழிச்சிர மாட்டிருக்கு. எனக்கு இன்னும் அந்த சுத்துறது எல்லாமே ஞாபகம் இருக்குங்க. அப்புறம் அந்த கடைசியா முடிச்சு போட்டு கையில கிரிப் ஆக்கி புடிச்சுக்கிறதுக்கு எல்லாமே பக்கா வந்துருச்சு. ஆனா பம்பர் டைம் முட்டைக்கட்டையா போயிடுச்சு. 4, 5 டைம் ட்ரை பண்ணா வந்துருங்க. நெக்ஸ்ட் கோலி குண்டு. இதெல்லாம் புது கோலி குண்டுங்க. நம்ம வச்சிருக்கப்பலாம் டார்க் பிளாக், கிரீன் நல்லா திக்கா இருக்கும். என்ன இருந்தாலும் முன்னாடி விளையாண்ட மாதிரிலாம் விளையாட முடியறது இல்லைங்க. அடிச்சடியில போனே சுத்திட்டு விழுந்துருச்சு. இதெல்லாம் மறந்தே போச்சுங்க. எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்றதே. பார்த்தா லைட்டா ஞாபகம் இருக்கு. ஆனா இத வச்சு என்ன விளையாண்டுருப்போம் அப்படின்னு ஐடியா இல்ல. நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டங்க. இதெல்லாம் ஒண்ணு கூட மறக்க மாட்டேன். ஆனா ஃபட்டாஃபட்டுன்னு போட்டிருக்கு. இது என்னன்னு தெரியாம எடுத்து சாப்பிட்டேன். ஆனா நம்ம ஹஜ்மோலா மாதிரி இருக்க புளிப்பு மிட்டாய்ங்க. அப்படியே கிளிக்குன்னு இருந்தது. அடுத்தது வாயிலே பட்டாசு வெடிக்கும்ல அந்த இதுங்க. பட் இது ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்றதுனால கட்டி கட்டி ஆயிருச்சு. ஒன்றும் பட்டாசு வெடிக்கல, ஒன்றும் வெடிக்கல. பட் நம்ம மேங்கோ பைட்டு ஆரஞ்சு கலரும் எல்லோ கலருமே செம்மையா இருந்துச்சுங்க. டேஸ்ட் இன்ன வரைக்கும் மாறவே இல்லை. அப்படியே இருக்கு. தனியாலாம் இப்போ எங்கே கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் நம்ம சிகரெட் மிட்டாய் தான். கண்டிப்பாக சொல்கிறேன். இது அம்மாவை பிராங்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு டைம் கூட திருப்பி திருப்பி வாங்கினதே கிடையாது. 2, 3 டைம் பிராங்க் பண்ணதுக்கப்புறம் அது போர் அடிச்சிருச்சு. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா போல மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ கேம் விளையாடாம கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டீங்க. ஆனால் அது பெரிய சைஸாக இருந்துச்சு. இந்த மியூசிக்கை ஃபஸ்ட்டு கேளுங்களேன். அப்படி இருக்கும். இதில வந்து ரோடு கிராஸ் பண்றது, அப்புறம் இந்த டெட்டரிஸ் விளையாட்டுருப்பேன் வீடு கட்டுறது, அப்புறம் ரேஸ் மாரி அங்கிட்டு இங்கிட்டு நகர்றது. இதுதாங்க இதுலயும் இருக்கு. மெயினா பெரிய சைஸ் தாங்க நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப குட்டியாவும் இருக்கு. ஸ்க்ரீனும் குட்டியா இருக்கு. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த வடக்கு புக்கு. இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்ல. நம்ம ஊர் தெனாலிராமன் புக்கு குடுத்தாங்கன்னா கரெக்ட்டா இருந்திருக்கும். அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 600. ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்ல பார்த்தேன். பிடிச்சிருந்துச்சுன்னு டக்குன்னு வாங்கினேன். பட் நெறையா இது மிஸ் ஆயிருக்குங்க. சத்தியமான் ஸ்டிக்கரு, WL கார்டு, பூமரு இது மாரி நெறைய இருக்குங்க. எல்லாத்தையும் மிஸ் பண்றேன். இது மாரி நீங்க என்ன மிஸ் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.